ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, பழனியிலிருந்து நான் அனுப்பிய இந்த சக்தி வாய்ந்த வேலை தொட்ட இந்த நொடி முதலேயே உனக்கானது உன்னை வந்து சேரும் தகுதியை பெற்றுவிட்டது. நீ வருத்தப்பட்டு யோசித்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் மாற்றங்களை கொண்டு வர இந்த முருகன் என்றோ முடிவெடுத்து விட்டேன். என்றோ முடிவெடுத்த காரணத்தினால் அதை அன்றிலிருந்தே செய்ய தொடங்கி இன்றைய தினத்தில் அதை வெற்றிகரமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க ஆயத்தப்படுத்தியும் இருக்கின்றேன். எந்த விஷயமும் நடக்காது கிடைக்காது என்று எல்லாம் நினைத்து விடாதே. இந்த முருகனிடம் வைத்த கோரிக்கைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த கோரிக்கையாக ஒவ்வொரு கோரிக்கையும் பாவிக்கப்பட்டு என்னுடைய பக்தர்களுக்கு அதை கொடுத்தருளி கொண்டும் இருக்கின்றேன். நடக்கும் கிடைக்கும் என்று நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது அது தானாக எட்டி பிடிக்க வேண்டிய தூரத்தில் அந்த வெற்றியாக மாறியும் விடுகின்றது. எட்டி பிடிப்பதற்கான வழிகளை காட்டுவதற்காக என்னுடைய ஆரத்தியின் பலனாக உனக்கான பரிசை மிகப்பெரிய வெற்றியாக நான் ஆரம்பித்து கொடுக்க முடிவெடுத்தும் இருக்கின்றேன். இப்பொழுதே உனது சூழ்நிலைக்கு அவசியமான ஒன்றை சொல்வதற்காகத்தான் உன்னிடம் அவசரமாக வேலை தொட்டு என்னுடைய வாக்கை கேட்கவும் செய்திருக்கின்றேன். நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். உன்னுடைய மனமானது மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடியது. குழப்பமான மனநிலையில் நீ இருக்கின்றாய். உன்னுடைய மனதை மிகப்பெரிய தெளிவை கொடுத்து எதற்காக இத்தனை விஷயங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதில் ஒரு தெளிவை கொடுத்து உனக்கு மன நிம்மதியை அளிக்கக்கூடிய வகையில் பல பேரதிசயங்களை நிகழ்த்தியும் காட்டுவேன். அனுபவங்களை நீ பெறுவதற்காக சில கசப்பான நிகழ்வுகள் நடந்தது. அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் அடுத்தது என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சிந்திக்க பழகு. உன்னுடைய வாழ்நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்கின்ற நாட்களை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து அதை பின்பற்றவும் செய்ய வேண்டும். நீ ஒதுக்கக்கூடிய நேரத்தை எதற்காக அதிகப்படியாக ஒதுக்குகின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். அதில் நேர்மறையான விஷயங்கள் இருக்கின்றதா என்று சற்று யோசித்துப்பார். உன்னுடைய முயற்சிக்கு ஏதாவது தடையாக இருந்தால் அந்த விஷயங்களை ஒரு பொழுதும் நீ செய்ய முற்படாதே. உன்னுடைய முயற்சியின் வேகத்தை எது அதிகப்படுத்துகின்றதோ அந்த விஷயத்தில் மட்டுமே முழுமையாக நீ ஈடுபடு. தாமதமாகாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். இழந்ததை விட சிறப்பானவற்றை நான் உனக்கு கொடுத்து மகிழவும் செய்வேன். சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டே இருந்தால் குழப்பம் அதிகமாகுமே தவிர குறையாது. அதனால் சற்று யோசிப்பதை அதிகப்படுத்தி கொள்ளாமல் செயல்களில் இறங்க தொடங்கு. செயலின் வேகம் அதிகமானால் உன்னுடைய முயற்சி வெற்றியை தான் காணும். உனக்கானது எங்கிருந்தாலும் உன்னை வந்து சேரக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டது. முழு மாற்றங்களை கொடுத்து மனநிறைவோடு திருப்தியோடு உன்னிடம் அனுப்பி வைக்க நான் தயாராகிவிட்டேன். இனி அதில் எந்த ஒரு சிக்கலும் பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமும் மன நிம்மதியும் அடங்கி இருக்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.